அமெரிக்க அரசு நேற்றைய தினத்திலிருந்து இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை உயர்த்தி இருக்கிறது. ஏற்கனவே 25% ட்ரம்ப் ஜனாதிபதி வந்த பிறகு உயர்த்தினார். ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறத நிறுத்தணும். ஆகவே ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதால அதுக்கு ஒரு 25%, 50% வரியை உயர்த்தியிருக்கார். இதால கிட்டத்தட்ட 48,000 கோடி டாலர் நமக்கு இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இது என்ன நியாயம்? வரியை உயர்த்த வேண்டும் என்றாலும் அல்லது குறைக்க வேண்டும் என்றாலும் அதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO இருக்கு. சட்டப்படி வரி உயர்த்த சொல்லி கேட்கலாம், குறைக்க சொல்லி கேட்கலாம். அதுதான் இன்டர்நேஷனல் லா. ஆனா WTO ட்ரேட் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போகாம அமெரிக்காவே அவங்க நினைச்சா வரியை உயர்த்தலான்னு 50% உயர்த்தி இருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், நான் ஜனாதிபதியா வந்திருக்கிறேன், உலக அளவுல பொருளாதாரத்துல இராணுவத்துல அமெரிக்கா நம்பர் 1 இருக்கணும். அதால எல்லா நாடுகள் இறக்குமதி செய்றாங்களோ அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் வரி 50% வரி. இது எந்தவித நியாயமும் இல்லை, மோசமானது, தவறானது, அடாவடித்தனமானது. அப்படிப்பட்ட வரி உயர்த்துறதால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் என்பது இவ்வளவு 50% வரின்னு அங்க விற்பனை ஆகாது. ஆகவே ஒரு கடுமையான பாதிப்பை இந்தியாவுக்கு உருவாக்கியது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம்? ஜவுளி பொருட்கள், ஆயத்த ஆடைகள், இறால் தோல், நவரத்தினங்கள், விலங்கு பொருட்கள், ரசாயன பொருட்கள், மின்சார எந்திரங்கள், இன்ஜினியரிங் பொருட்கள் சொல்லி கிட்டத்தட்ட இவ்வளவு பொருட்கள் நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் 48,000 கோடி டாலருக்கு ஏற்றுமதி பண்றோம்னா அனைத்து மீதும் உங்க சகட்டு மேனிக்கு 50% வரி போட்டு கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருக்கு. இப்ப இந்தியா, அமெரிக்கா, அவங்க இப்ப சைனா என்ன பண்ணாங்க? இப்படி சீன பொருட்கள் 165% வரியை உயர்த்துறோம்னு ட்ரம்ப் அறிவிச்சான். சீன அரசாங்கம் என்ன அறிவிச்சாங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து சைனாவில் இறக்குமதி செய்ய நான் 100% வரின்னு உயர்த்துன்னு அறிவிச்சாங்க. உடனே ட்ரம்ப் சரண்டர் ஆனான். ஆனா இதுவரையில மோடி பொறுத்தவரையில, இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி பொறுத்தவரையில அமெரிக்காவில் அடிக்கிறப்போ நாம நிமிர்ந்து நிக்கணும்ல. எனக்கு என் பொருளுக்கு நீ 50% வரி போட்டா உன் பொருளுக்கு இவ்வளவு வரி போடுவேன்னு சொல்லும்ல, சொல்லல. இதை விட மோசமானது என்னன்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய பொறியாளர்கள் மற்றவங்க அவங்க எல்லாம் விசா அதுன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முயற்சி பண்றான். அப்படி திருப்பி அனுப்புறவங்களுக்கு கூட விலங்கு போட்டு விமானத்துல ஏற்றி அனுப்பிச்சான். இப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய இந்த வரி உயர்த்திய காரணத்தால தமிழ்நாட்டு குறிப்பா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆயத்தாடை ஏற்றுமதியில 68% திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி ஆகுது. அவங்களுக்கு திருப்பூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆயத்தாடை தொழிலை பொறுத்தவரை 3,000 கோடி ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அநேகமா ரொம்ப 3,000 கோடி நஷ்டம் சொன்னா அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய நட்டத்தில் போகும், தொழிலாளர்கள் வேலை பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை இன்னைக்கு அமெரிக்கா உருவாக்கி இருக்கு. அப்படி வரும்பொழுது இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து குஜராத், வேறு பல மாநிலங்கள்ல இருந்து, குஜராத்ல இருந்து ஆயத்த ஆடைகள், ஜவுளி பொருட்கள் போகுது. அப்படி ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஏற்கனவே திருப்பூர் அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு டியூட்டி டிராபேக்னு சொல்லி ஒரு உங்களுக்கு சலுகை இருக்கு. நீங்க இந்தியாவிலிருந்து திருப்பூர்ல இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணா அமெரிக்க அரசாங்கம் போடக்கூடிய சுங்க வரிகள் இருக்குல்ல, அதை இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு திருப்பி ஏற்றுமதிகள் அளிக்கக்கூடிய ஒரு சலுகை என்பது இருக்குன்னு சொன்னா, அந்த சதவீதத்தை உயர்த்தி இந்திய ஏற்றுமதியாளர்களை தொழில்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து தோல் பொருள் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா 50% போட்டிருக்காங்கன்னா, வேலூர், திருப்பத்தூர் அந்த அதாவது ஒன்றுபட்ட அந்த பழைய வேலூர் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தோல் பதனிடும் தொழில அவங்க வேலையில் இருக்கிறாங்க. இப்ப தோல் பொருட்களுக்கு 50% வரின்றதால வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய முடியாது. ஆகவே வேலூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள், திருப்பூர், கோவையை சுற்றியுள்ள மாவட்டங்கள், குஜராத், வேறு பல மாநிலங்கள்ல அநேகமாக இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பது அமெரிக்கா ட்ரம்ப் உருவாக்கி இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா இப்ப ரஷ்யாவில இருந்து என்ன வாங்கினா அதுக்கு 20% வரி, இயற்கை 20% வரி, மொத்தமா 50%. நீ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. காசா விட்டு உங்களை எல்லாத்தையும் வெளியேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இனப்படுகொலை நடக்கிறதால அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய எல்லா பொருட்களும் எந்த நாளும் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ரஷ்யாவில இருந்து நாங்க என்ன வாங்க முடியாதுன்னா, இவன் அமெரிக்கா இஸ்ரேல பாலஸ்தீன் அழிக்கிறது இஸ்ரேலுக்கு உதவியா இருக்க ஆயுதம் கொடுக்குறான்னு சொன்னா அதை மற்ற நாடுகள் வரி போட முடியுமா? ஆகவே அமெரிக்க ஏகாதிபத்தியுடைய மோசமான நடவடிக்கையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3 இடதுசாரி கட்சிகளின் சார்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகரங்களிலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து ஒரு மகத்தான ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதோட மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில அவங்க ட்ரம்ப் கண்டிக்கிறது இல்ல. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, குனிய குனிய குனிவதும் முட்டாள்தனம், குனிபவனை குனியவனை அடிக்கிறது அதை விட படு முட்டாள்தன்ற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதுக்கு ஒரு அடிமை மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வெளியுறவு கொள்கை இந்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் செப்டம்பர் 5 இடதுசாரி கட்சி தமிழ்நாட்டில் எல்லா மாநகரங்களிலும் நகரங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது என்பதை நடக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்க விரும்புகிறேன். அமெரிக்காவினுடைய அடாவடித்தனமான இந்த வரி விதிப்பு கொள்கையை இந்தியா எதிர்த்து உறுதியாக நிற்கணும், சவால் விடணும். அப்படி செய்யவில்லை என்றால் இந்திய சுயசார்பு கொள்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு மட்டுமல்ல, இந்திய சுயமரியாதைக்கே மிகப்பெரிய இழுக்கு ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன்.